calling on Baal, but he didn't show up. காலையில் இருந்து பிற்பகல் வரைக்கும் கதறி கூப்பிட்டு சத்தம் போட்டு பாகாலை வருந்தி அழைத்தும் பாகாலோ வருவதே இல்லை. So when they got tired of calling upon Baal, பாகாலை கூப்பிட்டவர்கள் களைத்து சோர்ந்து போன போது, so the prophet Elijah said, எலியா தீர்க்கதரிசி சொன்னார், now it's my turn. இப்பொழுது இது என் முறை. So they moved away. அவர்கள் இடம் விட்டு ஒதுங்கினார்கள். And the prophet Elijah came on the scene. எலியா தீர்க்கதரிசி அரங்கத்துக்குள் தலைகாட்டினார். Now he is going to call upon the Lord God to answer by fire by offering a sacrifice. இப்பொழுது அவர் காளையை பலி செலுத்துவது மூலம் கர்த்தராகிய தேவன் அக்கினியினாலே பதிலளிக்கும்படி கூப்பிட போகிறார். But there were 7 things that he did. ஆனால் அங்கே ஒரு 7 காரியங்களை செய்தார். Before, or 6 things he did before fire came down. அவர் அதற்கு அந்த 6 காரியங்களை அக்கினி இறங்கி வருவதற்கு 6 காரியங்களை செய்தார். Firstly, முதலாவதாக he repaired a broken altar that was on Mount Carmel. கர்மேல் மலையின் மேல் உடைந்து பழுதாய் சிதறி கிடந்த பலிபீடத்தை செப்பனிட்டு சீர்படுத்தினார். Now before I explain that further, மேற்கொண்டு இதை நான் விளக்கி விவரிப்பதற்கு முன்பதாக I want to tell you one thing. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். What happened on Mount Carmel? கர்மேல் பர்வதத்தின் மேல் என்ன நடந்ததோ, Fire come down from heaven and consuming. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலியை பட்சித்தது. You will have the same experience today. அதே அனுபவத்தை இன்றைக்கு நீங்களும் அடைவீர்கள். Fire come down upon you and in your house. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள் மீது அந்த அக்கினி இன்றைக்கு இறங்கி வரும். If you do exactly like what the prophet Elijah did, அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி செய்த முறைமையின்படி சரியாக அப்படியே இன்றைக்கு நீங்கள் செய்வீர்களானால், you will too receive that. நீங்களும் கூட அந்த பாக்கியத்தை பெறுவீர்கள். So let's look at the 7 things that the prophet Elijah did. ஆகவே இப்பொழுதும் எலியா தீர்க்கதரிசி அன்றைக்கு செய்த 7 காரியங்களை நாம் பார்ப்போம். Number 1, முதலாவதாக he repaired a broken altar that was on Mount Carmel. கர்மேல் பர்வதத்தின் மேல் உடைந்து சேதப்பட்டு கிடந்த பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு சீர்படுத்தினார். This was an altar that was previously used, set up by other prophets for offering of sacrifices to the one true living God Jehovah. முன்னொரு காலத்தில் ஒன்றான மெய்தேவன் யெகோவாவுக்கு பலி செலுத்துவதற்காக முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் அங்கே கட்டியிருந்த பலிபீடம் தான் அது. That altar was destroyed by Jezebel and her false prophets. யேசபேலினாலும் அவருடைய பொல்லாத பொய் தீர்க்கதரிசிகளாலும் அந்த பலிபீடம் தான் சேதப்படுத்தப்பட்டு இடிக்கப்பட்டிருந்தது. So that once upon time altar was repaired by the prophet Elijah. முன்னொரு காலத்தில் ஜீவதேவனுடைய பலிபீடமாய் இருந்து சேதப்பட்டிருந்த அது இப்பொழுது எலியா தீர்க்கதரிசியினால் பழுது பார்க்கப்பட்டு செப்பனிடப்பட்டது. What does that signify? இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? Repair your broken prayer life. உடைந்து தகர்ந்து கிடக்கும் உங்கள் ஜெப வாழ்வை செப்பனிட்டு சீர்படுத்துங்கள். Rebuild your prayer life one more time. மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் ஜெப வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புங்கள். Secondly, இரண்டாவதாக he took 12 stones and put together for the altar. அவர் அந்த 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை ஒன்றாக கட்டினார். Why 12 stones? ஏன் 12 கற்கள்? They represents the 12 tribes of Israel. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு அடையாளம். Spiritually it signifies. ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், 1 Peter chapter 2 verse 5. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம், You are like lively stones put together to build a house for God. தேவனுக்காக நீங்கள் ஒரு வாசஸ்தலமாக ஜீவனுள்ள கற்களை போல கட்டி எழுப்பப்படுகிறீர்கள். Let the church be rebuilt according to God's ways. மீண்டும் ஒரு முறை கூட தேவனுடைய திருச்சபையானது தேவனுடைய வழிமுறைகளின்படியே கட்டி எழுப்பப்படுவதாக. Your family may have a call of God upon their lives. உங்கள் குடும்பத்தார் அவர்கள் மீது தேவனுடைய அழைப்பை சுமக்க கூடும். The husband, the wife and the children may have a corporate call. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஏகோபித்த நிலையிலே ஒருங்கிணைந்த தேவ அழைப்பை நீங்கள் பெற்றிருக்க கூடும். Perhaps you have forgotten that. ஒருவேளை அந்த அழைப்பின் மேல் நீங்கள் மறந்திருக்கலாம். And you have gone astray. நீங்கள் வழி விலகி தூரம் போயிருக்கலாம். Now rebuild by bringing all the stones together. மீண்டும் அந்த கற்களை எல்லாம் ஒன்று கூடி சேர்ப்பதன் மூலம் அதை மறுபடியும் கட்டி எழுப்புங்கள். Thirdly, மூன்றாவதாக he made a
trench around the altar. பலிபீடத்தை சுற்றிலும் அவர் ஒரு வாய்க்காலை உண்டாக்கினார். What does that signify? அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? Make room for the Holy Spirit to flow freely. பரிசுத்த ஆவியானவர் இஷ்டம் போல் விடுதலையோடு பிரவாகிப்பதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுங்கள். Don't let your church programs dictate the flow or the move of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பிரவாகத்தை அசைவாடுதலை உங்கள் சபையின் நிகழ்ச்சிகள் நிர்ணயிக்க விட்டுவிடாதீர்கள். Don't be rigid to finish your church services on this particular time. இந்த குறித்த நேரத்துக்குள் சபை ஆராதனையை முடித்து விட வேண்டுமே என்ற ஒரு கட்டுப்பாடோடு கூட நீங்கள் இருக்காதீர்கள். Make a free flow of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் விடுதலையோடு பாய்வதற்கு இடம் கொடுங்கள். Number 4. நான்காவதாக, He put the wood in an orderly manner. மிகவும் ஒழுங்காக விறகுகளை சீராக அடுக்கி வைத்தார். That signifies put your life in order. அது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை குறிக்கும். Check your life and see what are the things God told you to do. உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவன் செய்ய சொன்னார் என்று சோதித்து பாருங்கள். What are the commitments you made? நீங்கள் என்னென்ன அர்ப்பணிப்புகளை எல்லாம் செய்தீர்கள்? What are the vows you made? என்னென்ன பொருத்தனை பண்ணினீர்கள்? Are they broken now? அவைகள் எல்லாம் இப்பொழுது சிதறுண்டு போய் இருக்கிறதோ? Put them in order. ஒழுங்குபடுத்தி சீராக்குங்கள். If you have made a vow to God that you will fulfill a certain thing till the end, ஒரு காரியத்தை கடைசி வரைக்கும் செய்து முடிப்பேன் என்று நீங்கள் தேவனிடத்திலே பொருத்தனை செய்திருந்தால், now if you have broken it, பாதியிலே நீங்கள் அதை செய்யாமல் விட்டு உடைத்திருந்தால், now go back and repair. தயவு செய்து திரும்பி போய் அதை பழுது பார்த்து செப்பனிடுங்கள். Put the wood in an orderly way. விறகுகளை இருக்க வேண்டிய வரிசையில் ஒழுங்காக அடுக்குங்கள். Number 5. ஐந்தாவதாக, He cut the bull into pieces. அவன் ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்தான். What does it signify? அது எதற்கு அடையாளம்? Crucify your flesh. உங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டும். Can you say it like the apostle Paul said? அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொன்னது போல உங்களால சொல்ல முடியுங்களா? In Galatians 2:20 he said, கலாத்தியர் 2:20 அவர் சொல்லுகிறார், it's no longer I that lives, இனி ஜீவிப்பது நான் அல்ல, and the life which I now live in the flesh I live by the faith of the Son of God who loves me and gave himself for me. மாம்சத்தில் நான் இப்பொழுது பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ திருக்குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Crucify your flesh. உங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறையுங்கள். This we already shared earlier. இதைதான் ஆரம்பத்திலேயே தெளிவாக பகிர்ந்து கொண்டோம். And the sixth thing that the prophet Elijah did, எலியா தீர்க்கதரிசி செய்த ஆறாவது காரியம், he ordered for 12 barrels of water to be poured over the sacrifice. அவர் செலுத்தின பலியின் மேலே 12 குடம் தண்ணீர் ஊற்றப்படும்படி உத்தரவிட்டார். 3 times it was poured continuously. 3 முறை விடாமல் அங்கே ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தது. What does that signify? அது எதற்கு அடையாளம்? Be constantly filled in the Holy Spirit. தொடர்ந்தேர்ச்சியாக எப்போதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாயிருங்கள். Not once or twice. ஒரு முறையோ 2 முறையோ மட்டும் நிரம்புவது போதாது. Constantly. தொடர்ந்தேர்ச்சியாக. How? எப்படி? Ephesians chapter 5 verse 18. எபேசியர் 5:18 வசனம் சொல்லுகிறது. Chapter 6 verse 18. 6ஆம் அதிகாரத்தின் 18 வசனம், When you keep on living a life of speaking in tongues regularly, தொடர்ந்து எப்போதுமே அந்நிய பாஷைகளை பேசுகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் மேற்கொள்ளும் போது, you are constantly been drunk in the spirit. நீங்கள் தொடர்ந்து ஆவியிலே அதை பருகிக் கொண்டே இருக்கிறீர்கள். I have experienced this in my life. என் வாழ்க்கையிலே நான் இதை அனுபவித்திருக்கிறேன். When I am fasting and praying, உபவாசித்து நான் ஜெபிக்கும் போது I don't drink water in between. நான் உபவாசம் முடிக்கிற வரைக்கும் நடுவில் தண்ணீர் குடிக்கவே மாட்டேன். Before the fast I drink 1 liter of water. உபவாசிப்பதற்கு முன்பு 1 லிட்டர் தண்ணீர் பருகுவேன். And then I enter into this period of fasting for one day, in a day 7 or 9 hours. அதற்கு பின்பு ஒரு குறிப்பிட்ட நாளிலேயே 7-9 மணி நேரம் உபவாசம் இருப்பேன். And during the time of prayer, அந்த ஜெப வேளையின் போது I never drink any water. ஒருபோதும் இடையில் தண்ணீர் குடிக்கவே மாட்டேன். And then during the time of prayer, of praying in tongues for
2 or 3 hours. அந்த ஜெப வேளையின் போது 2-3 மணி நேரங்கள் அந்நிய பாஷையிலேயே ஜெபித்துக் கொண்டிருப்பேன். I have constantly experienced this. இதை நான் தொடர்ந்து என் வாழ்க்கையில் நித்தமும் அனுபவித்திருக்கிறேன். I will blubbing as if I have drunk lots of water. நிறைய தண்ணீர் குடித்து விட்டது போல் ஏப்பம் விடுவேன். I used to wonder, where did this blubbing come from? எங்கிருந்து இந்த ஏப்பம் வருகிறது என்று யோசிப்பேன். Because I've never drank water in between. ஏன் இடையில நான் தண்ணி குடிச்சதே இல்ல. Then I remembered. அப்புறம்தான் எனக்கு நினைவில் வந்தது. Be drunk with the water of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்னும் ஜீவ தண்ணீரிலே நான் பருகிக் கொண்டிருக்கிறேன். The Lord Jesus said in John chapter 7. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசுவானவர் சொன்னார். Verses 37 to 39. 37 முதல் 39 வரை உள்ள வசனங்களிலே, He who is thirsty, let him come and drink the water freely. தாகமாய் இருக்கிறவன் எவனோ வந்து இலவசமாய் இடத்திலே பானம் பண்ண கடவன். So when you keep on praying in unknown tongues, இப்படியாக நீங்கள் அந்நிய பாஷையிலே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தால், constantly filled in the Holy Spirit. தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். After doing these 6 things, 6 காரியங்களையும் அவர் செய்த பின்பு, the 7th thing that the prophet Elijah did, எலியா தீர்க்கதரிசி செய்த 7வது காரியம் என்னவென்றால், he bent his knees to the ground, அவர் நிலத்திலே முழங்கால்களை முடக்கினார். lifted up his hands and looked heavenwards, இரு கரங்களையும் உயர்த்தி பரலோகத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தார். and he prayed for God to fulfill his word. தேவன் அவருடைய வார்த்தையின்படியே செய்தருளும்படி மன்றாடி வேண்டினார். In a similar manner, அதைப் போலவே the 7th thing that you need to do, நீங்கள் செய்ய வேண்டிய 7வது காரியம், pray to the Lord to baptize you with his spirit and with fire. கர்த்தர் தம்முடைய ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை அபிஷேகிக்கும்படி தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அந்த அக்கினி உரைக்குள் என் கை இருந்ததுதான் என்பேன். So the 7th thing is, 7வது காரியம் என்னவென்றால், pray ardently unto the Lord to baptize you with the spirit and with fire. கர்த்தர் தம்முடைய ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை அபிஷேகிக்கும்படி மிகவும் உக்கிரத்துவமாக போராடி ஜெபியுங்கள். And after this 7th thing was done, இந்த 7ஆம் காரியம் செய்யப்பட்ட உடனே, then an 8th thing happened. 8ஆவதான காரியம் நடந்தது. 8 signifies new things. 8 புதிய காரியத்துக்கு அடையாளம். What is the new thing? அந்த புதிய காரியம் என்ன? Fire came down from heaven. வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. It consumed the sacrifice, அது அந்த பலியை பட்சித்து போட்டது. consumed the wood. விறகையும் பட்சித்தது. Even the hard rocky stones were consumed. அங்கே அனலுரைத்திருந்த சூடான கற்களும் நெருப்பினால் பட்சிக்கப்பட்டு விட்டது. That is something I cannot understand even till today. இன்று வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு புதிர் அதுதான் என்பேன். How could the fire consume even the stony stones? அங்கு இருக்கக்கூடிய மிகவும் கற்களாயிருக்கும் கற்களின் மண்ணை எப்படி அந்த அக்கினி நக்கி அதை பட்சித்து போட முடியும்? And the fire came and licked all the waters. அங்கிருந்த தண்ணீரை எல்லாம் அந்த அக்கினி நக்கி போட்டு விட்டது. The whole of Israel were shocked to see that incident. சமஸ்த இஸ்ரவேல்